ஹாய், டே 9 ஆஃப் மை வெயிட் லாஸ் ஜேர்னி. வெல்கம் பேக். இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து 81.05 இருந்தது. நேற்றை விட ஒரு 10 கிராம்ஸ் கம்மியாகிட்டுருக்கு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் ஸ்மூதி. இன்றைக்கி ஸ்மூதிக்கு என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா போமோக்ரேனட், பீட்ரூட், டேட்ஸு, ஃபிக்கு, ஆப்பிள், அப்புறம் சப்போட்டா பழம், பாதாம் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஸ்மூதி செஞ்சாச்சு. ஏபிசி ஜூஸ் வந்து டீடாக்ஸுக்குன்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம வந்து அதை குடித்தா ஹேரில் இருந்து எல்லாத்துக்குமே, நெயில்ஸு எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கும் வந்துட்டு கன்சிடரபுளாக ஹேரில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்புறம் லஞ்சுக்கு முருங்கைக்காய் சாம்பார், நெல்லிக்காய் ராவா, அதுக்கப்புறம் ரைஸு, பீனட்ஸு இவ்வளவும் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மிட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ஒரு செவ்வெளனியும் வால்நட்டும் சாப்பிட்டேன். ஆனால் அதை ஃபோட்டோ எடுத்து வைக்கல, மறந்துட்டேன். அதனால நான் வந்து சும்மா ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ போட்டாச்சு. அப்புறம் நைட்டுக்கு வந்து வீட்டில் வந்து கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் ராகி, பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து எல்லாம் போட்டு, அப்புறம் நிறைய மில்லட்ஸ் எல்லாமே போட்டு மாவு திரித்து வச்சுருக்கேன். அதில் வந்து கூழ் மாதிரி காய்ச்சிட்டு, எப்பயுமே நான் வந்து இது செய்யும்போது இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற ஹெல்த் மிக்ஸ் இருக்குல்ல, அதிலலாம் வந்து ஏலக்காய்லாம் போட்டுப்பாங்க. இதில் வந்து ஏலக்காய்லாம் போடாமல் நாங்கள் வீட்டில் வந்து திரித்து வச்சுருக்கோம். இதை வந்து நாங்கள் ஸ்பைசியாகவும் சாப்பிட்டுப்போம். எப்படின்னா கூழ் மாதிரி காய்ச்சிட்டு உப்பு போட்டுட்டு, அப்புறம் கார்லிக் வந்து நிறையா சாப் பண்ணி அது கூட ஃப்ரை பண்ணி போட்டுட்டு, உப்பும் பெப்பரும் போட்டு நல்லா காய்ச்சிட்டா அது நம்ம கடையில் கிடைக்கிற சூப் மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். இது ரோட் சைடு வண்டி கடையிலலாம் சூப்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். என்ன ஒன்றுனா, நம்ம அந்த கார்ன் சிப்ஸ் வந்து நம்ம கடையிலலாம் கிடைக்கும்ல, அது வந்து டாப்பிங் மாதிரி நம்ம போட்டுட்டு கூட குடிக்கலாம். டயட் இருக்கும்போது அந்த மாதிரி செய்யலை, சும்மா வெறுமனே இதை மட்டும் கிளாஸில் ஊற்றி அப்படியே குடித்தாச்சு. இது ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். காணம் இருக்குல்ல, அந்த காணத்தை வந்து காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு நல்லா அரைச்சிட்டு, அதை வந்து இதே மாதிரி நல்லா காய்ச்சிட்டு, பூண்டு கார்லிக் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுட்டு, சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா லிக்விடியாக வச்சுட்டு, அதுக்கு மேலே இந்த கார்ன் சிப்ஸ் போட்டு சாப்பிட்டாலும் நல்ல யம்மியாக அந்த சூப் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி முடிஞ்சதுன்னா. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு, சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். டேக் கேர், பாய்.